எப்படா கும்பிட்ட? இல்ல இப்படி ஏமா வந்த சனம் பொண்ணுக்கு சேரத்தெல்லாம் உடஞ்சி போய் நம்மள சம்பளம் கொடுப்பாங்க. அதாவது ஒண்ணு சொல்ல கம்மி அண்ணா கேட்டு ஓய் அந்த இல் போடாத. சரி சரியா? நீ இல்லு போறதுக்கு இத்தனை காசு வாங்கி அப்புறம் அண்ணா கேட்டு கொடுப்பது இன்னும் கேளாம். நாயிடி முண்டை நாயிடி யார வேணா சமாளிச்சு போல எத்தனை நாள் கடிச்சு என்னன்னு இந்த சிறி பசங்க எல்லாம் வந்தா ஊடு வந்து சேராதாமா. அந்த மாதிரி கோயிலுக்கு எத்தனையோ செலவு பண்ணி ஆர்கெஸ்ட்ரா கரகாட்டம் ஒயிலாட்டம் இப்பெல்லாம் பாரு அம்மன் டான்ஸ். அம்மன் டான்ஸ்னா ஆர்கெஸ்ட்ரா நிகழ்ச்சி. இந்த மாதிரி விட்டா பரவாயில்ல, பசங்க குதிப்பாங்க ஆடுவாங்க, பொம்பளைங்க வந்து ஆடுவாங்க அப்படிம்பாங்க. ஆதி காலத்தை தெருக்கூத்து எந்த நாய் பாக்கு அப்படிம்பாங்க. உன்னீனு மதிச்சு ஒரு நாய் வந்துட்டு போச்சு. நாய் யாருங்கிற? நாய் நன்றி உள்ள ஜீவன்டா. நாய்க்கு கூட சோறு போன உன்ன மாதிரி கழுவாது போட்டு வீட்டுக்கு போடக்கூடாது. அதே அதே ஜாக்கிர உள்ள மாதிரி லிஸ்ட் எடுக்க போறோம். சால்ரெடி சொல்லு. ஏன்னா என்னன்னாச்சும் அந்த நாய் பாக்குது, உன்னை எந்த நாயிடா பாக்குது? அது தலைவிதி. இங்கிலீஷ் வேற பேசு அண்ணா. அப்படி இருந்தாலும் இன்னும் நமக்காக தெருக்கூத்து ஆதி காலத்தை தெருக்கூத்து என்னைக்குமே அழியக்கூடாது. அழியக்கூடாது என்று நல்லா இருக்கிறோம். இறந்து போனா கூட நம்ம வந்து நம்ம உட்னா உறவினர்கள் நம்ம பேர பிள்ளைங்க அடிவெட்டு பேருமே தெருக்கூத்த பாக்கலாம். அப்பா அதுல நடிச்சாரு அப்படி சொல்லி பாக்கலாம். இன்னும் ஆதி காலத்தை தெருக்கூத்து அழியாதபடிக்கு நீ எப்படியாண்டா அக்னி புயல் அண்ணா அவர்களும் யூடியூப் சேனல் அவர்களும் ஆமா இன்னும் கவிஸ் யூடியூப் சேனலும் அதெல்லாம் யூடியூப் வந்து சேனல் எடுத்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதனால இப்ப உடனே லைவ்ல பாக்கலாம். அவங்க எல்லாம் வந்திருக்கும் பொழுது அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகமோ சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய சிறந்த புராணம் சிவபுராணம். ஆமா பக்தன் மார்க்கண்டேயன் இல்லை என்றால் எப்படி 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 சொல்லுடா என்று 16. ஆமா இந்நாடகத்தில் நான் வந்தபடியா நான் யார், எமது பெயர் என்ன, ஒவ்வொன்னா சொல்றேன், காதை கொடுத்து கேட்கணும். சொல்லிட்டா சொல்லுமா.
அண்ணா உண்மை என்ன? மந்தார முல்லைச்சொடி முல்லைச்சூடி மங்கைமார் இருவர் கூட மங்கிமால் இரவல் கூட ஆமா பல பருவமுள்ள சோழ குயில போல பல பருவமுள்ள சோழ குயில போல மேகம் பளபளக்க அந்த மின்னல் ஒளியை போல மேக பளபளக்க மின்னல் ஒளியை போல என்னுடைய பெயரோ இந்திராணி என்று சொல்லலாம். உங்களோட பேரு இந்திராணி. ஆமாடி. அப்படி இருந்தாலும் இந்த அழகான இந்திராணியை சரி சரி ஈட்டெடுத்தாங்களே தாய் தந்தை அண்ணா யாருமா? இவ்வளவு விளக்கமா கேக்குறியே வயிற்றுக்கு என்னடி திங்குற? நான் என்னென்னமோ திங்களான்னு வந்தாயா. சரி இப்ப ஒரு வாரமா வபத்தால போகுது. அப்படியா? ஒண்ணு சேரல. சேண்டி அப்படியா? எதுவுமே சாப்பிட மாட்டியா? எதுவுமே திங்க. அதுதான் இப்படி உடம்பால இழைச்சு போச்சுட்டு இருக்குது. கொஞ்சம் கீழே கை வச்சுன்னா நல்லா இருக்குமா ஐயா? அண்ணா நீ எப்படி பிறந்த? உன்னுடைய பெயர் என்ன? எங்க அம்மா சந்து விட்டா. சரி. எங்க அப்பா விந்து விட்டா. நான் வந்து விட்டு. அப்படியா? ஆனா உன்னுடைய பெயரு? 1992 நான் பிறந்தேன். அப்படியா? 1991 எங்க அம்மா பிறந்தா. சரி சரி. 1990 எங்க அப்பா பிறந்தா. அது என்னடா அப்படி பேசுறியா? என் ஜவுரி ஊனு தான் கேட்கணும். சரி இருக்கட்டும். எங்க அப்பன் பேர் ஜனவரி. சரி. எங்க அம்மா பேர் பிப்ரவரி. எங்க தாத்தா கிட்டவா ஏத்தா? இல்லடா அப்பா கிட்டதான் ஏற்கனவே உடம்பு சரியில்லாத கிடக்குறோம். எங்க அப்பன் பேர் ஜனவரி. அப்படி எங்க அம்மா பேர் பிப்ரவரி. எங்க தாத்தன் பேரு டெம்பரவரி. ஏன் நல்லா வரி வரின்னு வச்சிருக்கீங்க? கோயில் விசேஷம் பண்ண என்ன கேட்பாங்க? வரி கேட்பாங்க. ஜனவரி பிப்ரவரி டெம்பரவரி குடும்பத்துக்குள்ள வரி பேர் வச்சுக்கிட்டா. சரி சரி. நாங்க வரியும் கேட்க மாட்டோம் கரியும் கேட்க மாட்டோம். ஓ அப்படியா? நாங்க வரியா கட்ட மாட்டோம். நாங்க தான் குடும்பத்துக்குள்ள வரி பேர் வச்சுக்கிறோம். அதானே. அண்ணன் தம்பிக்கு 3 பேரு. என்ன யார் என்ன? அண்ணன் பேரு கிண்ணி. சரி சரி. அண்ணன் பேரு விண்ணி. யார் இருப்பாங்க? எல்லாம் சொல்றீங்களே. ஏன்னா அண்ணா சங்கிரியில வந்து சுண்ணி கோமாளி வீடு எங்கன்னு கேட்ட நான் என்னன்னு சொல்லுவாங்க? நீங்க தானே கேப்ப. அண்ணா அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன்? நான் ஒரு தெய்வலோகத்து பிண்டமா இல்ல இந்த பூலோகத்து பிண்டமா? நீ என்ன பிண்டம்? உன்னை போல ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக பிறந்தவனா? அப்ப நீ சென ஊசி போட்டு பெத்தாங்களா? நான் எப்படி பிறந்தவன்? பிறந்த இடத்த காட்ட டீ கடை வச்சு பொழைச்சிக்கிறேன். சொல்லட்டுமா? பாடி சொல்றேன். தேவாதி தேவர் குடி
அத்தனை பேரும் ஆமா தேவேந்திராணி ஆமா. அப்படி இருந்தாலும் அப்படியே தேவேந்திராணியை தாய் தந்தை யாரு? அண்ணா ஆமா நானும் தேவ அமிர்தத்தில் பிறந்தவள். ஓஹோ நீங்க தேவர் அமிர்தத்தில். ஆமா. எப்படி அந்த அமிர்தம் எப்படி கிடைத்தார்கள்? எப்படி? திருப்பார்கடலில் ஒரு பாண்டமாகவும் திருப்பார்கடலில் ஒரு பாண்டமாகவும் மந்திரகிரி மலையை ஒரு மத்தாகவும் மந்திரி மலையை ஒரு மத்தாகவும் ஆதிசேஷன் என்ற பாம்பை அணைக்கயிறாக பூட்டி ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாம்பை அணைக்கயிறாக பூட்டி அந்த சந்திரனையும் தூணாக நிறுத்தி அந்த சந்திரனை தூணாக நிறுத்தி என்ன திக்கிற தூணாக நிறுத்தி அந்த சந்திரனையும் தூணாக நிறுத்தி நிறுத்தி இந்த தேவாதி தேவர்கள்லாம் ஒரு புறமும் அந்த அசுராதி அசுரர் கூட்டம் எல்லாம் மறுபுறமும் தேவ அமிர்தம் கடையும் பொழுது அடேடே. அந்த அமிர்தத்தின் வழியாக வழியாக முதலே மூதேவி என்ற ஒரு தெய்வம் பிறந்தது. இந்த பூதேவினா யாராயா? அப்படிலாம் தூங்குறாங்க பாரு அங்க அந்த லாஸ்ட்ல அவங்க எல்லாம் மூதேவி. அவங்க எப்ப எந்திரிச்சு வீட்டுக்கு போவாங்க? விடிய காலம் எந்திரிச்சு போயிருவாங்க. போகும்போது எழுப்பிடணுமா? ஆமா சரி கூத்தாடிட்டு எழுப்பிடணும். அவங்க பூதேவி போட்டு அமுத்திக்கிட்டு இருக்கிறா. அமுத்திட்டு இருக்கிறா. அவங்க குடும்பத்துக்கு சண்டை வராது. என்னத்துக்கு பூதேவி போட்டு அமுத்துறாள? அப்படியா சோனியாவன் என்ன இதுக்கு என்ன காட்சி கொடுக்கலாக்கறியே வேறாங்க. இரண்டாவதாக ஸ்ரீதேவி என்ற ஒரு தெய்வம் பிறந்தது. ஓ ஸ்ரீதேவி. ஆமா. அவங்க யாரு? இப்படி எல்லாம் கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க பாரு. வந்தாங்க பேசினாங்க கதையை விட்டுட்டு போக கூடாது பேச்சு வரக்கூடாது. ஆமா. வந்து பேசினா கூட டக்கு டக்குன்னு கேள்வி பதில் சொல்லணும். ஆமாடி. பூதேவினா தூங்குறவங்க. ஆமா. ஸ்ரீதேவினா யாரு? ஸ்ரீதேவினா இப்படி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க பாரு. சே கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க பாரு. அவங்க எல்லாம் ஸ்ரீதேவி. ஓ ஸ்ரீதேவி. அவங்க முகத்துல லட்சுமி விளையாடுது. அப்படி இருந்தாலும் அவங்க தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன் பொட்டிக்காரன் வந்து ஓமன மாதிரியா இருக்கிறான்? அது பிறந்த வழக்கம் அப்படி. ஸ்ரீதேவி உட்காரல. இன்னும் உட்காரல. இப்படி எடுத்து உட்காந்துருவா. ஆனா 7 நாட்டிய பெண்களும் பிறந்தார்கள். பரதநாட்டியம். ஆமா. ரம்பை, ஊர்வசி, ரதி, ரதிதேவி, திலோத்தனை, மேனகை, விசித்திரை என்று சொல்லக்கூடிய 7 நாட்டிய பெண்களும் பிறந்தார்கள். அந்த அமிர்தத்தில். ஆமா. ஆதி லட்சுமி என்ற ஒரு தெய்வம் பிறந்தது. ஆதி லட்சுமி. ஆமா. அந்த அமிர்தத்திலே நானும் ஒரு தெய்வமாக பிறந்தேன். இந்த ராணி. நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை? அந்த தேவ அமிர்தத்திலே 60,000 சப்த கன்னிகள் பிறந்தோம். 60,000 சப்பர கன்னிகளே. டேய் சப்த கன்னிகள். சரி ஆயா. அப்படி இருந்தாலும் அந்த அமிர்தத்தில் பிறந்து சரி உங்களை காலாகாலத்துல ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? எனக்கும் கண்ணாலம் போச்சுடி. நல்ல டாக்டர் போய் பாரு. என்னத்துக்கு? கண்ணு ஆழமா போச்சு, மூக்கு நீளமா போச்சுன்னு. அண்ணா இங்க பாரு, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆமாடி. யாரு கட்டினாங்க? என் மன்னவர் கட்டின தாலி. என்னையும் வரும்போது கீத்துல மாட்டிட்டு இருந்துச்சு. அது மஞ்சள் பூசி வச்சிருந்தேன். டெய்லி முண்டியாவீங்களா? இல்லடி, மன்னவர் கட்டின தாலி என் மாறு மட்டும் தொங்க. புண்ணியர் கட்டின தாலி எப்படி? பூமியை பார்த்து தொங்க. ஆமா. காட்சியா போனமா நாளைக்குமா தொங்க போகுது. ஏண்டி தொங்காதா? எல்லாம் இப்பதான் கோட்டை கடையில் அனுமதி வச்சிடறாங்களா? அண்ணா இதெல்லாம் பவுனுடா. இதெல்லாம் பவுனுடி. நக்கலச்சு எல்லாமே பவுனு. ஓக்கத்தான். என்னது ஓக்கத்தான்? எல்லாமே பவுனுடா. மூக்குத்தி மூக்குத்தி எல்லாமே பவுனுதான். இந்த கால கரைச்சி இதுமா? ஐயோ சலங்க எல்லாமே பவுனுதான்டா. ஏன் மிஞ்ச கழட்டி விட்டா? அது கழட்டிட்டேன். டைட் ஆகுதுண்ணா. ஆமாடி. நக்குலிச்சு தங்கம்மா? எல்லாமே தங்குண்டா. இத்தனை தங்க போடுறது என்ன புடிச்சு காட்டுல பூத்து அடிச்சுக்கிற? எல்லாம் அடமான வச்சு திங்கிறது. அண்ணா வீட்டுல இருக்கிறதுக்கு சலுப்பா இருக்குன்னு சொல்லி என் மன்னவர் இங்க அமுச்சு விட்டாரு. அவங்க அதே தான். அண்ணா என்ன மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? மாலையிட்டு வேலை விட்டது யாரு? நீ சிரிச்சா எனக்கு அப்படி இருக்குது. கொச்சேரி இது மாதிரி சொல்லட்டுமா? பாடி சொல்றேன். அதிகமா சொல்றேன் பையா, பாட சொல்றேன். சரி ஓட்டுறேன்.
சொல்லட்டா? உன்னை மாலையிட்டு மங்கையால் யாருங்க? மன்னவர். என்ன மாலையிட்டு மன்னவர் யார் தெரியுமா? யாரு? தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த தேவ இந்திரனையே திருமணம் செய்து கொண்டேன். ஒன்னால பட்டு ஆமா. தேவதர திருமணம் செஞ்சு ஆமா. தேவதர மன்னனுக்கும் உங்களுக்கும் ஏதோ காலாகத்துல குழந்தை குஞ்சி? அண்ணா எனக்கும் 3 குழந்தைகள். யாரு? முதலே ஒரு ஆண் குழந்தை. யாரு? அவர்தான் சித்திரச்சேனன். சித்திரச்சேனன். ஆமா. செனகில்ல சித்திரச்சேனன். சித்திரச்சேனன். இரண்டாவதாக ஒரு 2 பெண் குழந்தைகள். யாரு? ஒன்னு மந்திர மாலை, இன்னொன்று தெய்வ யானை. ஒன்னு தெய்வ யானை, ஆமா. ஒன்னு மந்திர மாலை, இன்னொன்னு சித்திரச்சனை. ஆமாடி, சித்திரச்சனை இல்லடா, சித்திரச்சனை. அண்ணா அப்படி இருந்தாலும் என்ன தேடி வந்த காரணம் என்ன? சீக்கிரம் வீட்டுக்கா. அப்படியா? கூட்ட சொன்னார். போலாமா? போலாமா? ஆகட்டும்.